இந்த அகாடமிக் இயரோட கடைசி பிடிஎம்க்கு தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ரிசல்ட்டு தெரிஞ்சிரும். பசங்களுக்கு சுத்தமாக பயமே இல்லை. நம்ம பேரண்ட்ஸ் தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது இப்போலாம். காலையில் டிஃபன் வெளியே தான் சாப்பிட்ருந்தோம். பூரி, இட்லி, தோசை, பொங்கல்னு சொல்லி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தமிழ்நாடு ஸ்டைலில். தெம்பாக சாப்பிட்டுட்டு போய் ரிசல்ட்டு பார்க்கலாமே. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இவ்வளோ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் இருக்குமான்னு கூட எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ உள்ள ஸ்கூலுங்கள்லாம் எல்லா டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமே ஒரு பிடிஎம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் நம்ம பேரண்ட்ஸை ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டாங்க கூட நமக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். இங்கே இப்போ உள்ள பசங்களுக்கு வாய்ப்பே இல்லை ராஜாங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ, பேரண்ட்ஸ் ஆனால் நம்ம தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம எக்ஸாம் ரிசல்ட்ஸுக்கெல்லாம் 2 மாதம் வெயிட் பண்ணணும். அதுவும் அந்த என்வலப் கவரில் ஸ்டாம்ப் போட்டு அட்ரஸ் எழுதி ஸ்கூலில் கொடுத்துட்டு வந்துடணும். ஜூனில் ஸ்கூலுன்னா அதுக்கு முந்தின மாதம் மே எண்டில் தான் நமக்கு ரிசல்ட்டே வரும். அப்பாடி ப்ரொமோட்டட்னு ஒரு மெசேஜ் வரத்துக்காக அவ்வளோ பயமாக இருக்கும். இப்போ எல்லாமே அட்வான்ஸ்டு மோடில் தான் போய்கிட்டு இருக்குது. எக்ஸாம் எழுதி 1 வீக் அல்ல 2 வீக்ஸ்க்குள்ளார பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு அங்கேயே போய் நம்ம எக்ஸாம் பேப்பர்ஸையும் பார்த்து அவங்க ப்ரொமோட்டடாங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்துடுது. இது இல்லாமல் ஆப்லேயும் அப்டேட் ஆகிடுது. 2 வாண்டுங்களும் சூப்பர் கிரேட்ஸோட 3rd கிரேடுக்கு ப்ரொமோட் ஆகிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான். லெமன் சாதம், முட்டை மசாலா மாதிரி பண்ணிவிட்டு தயிர் சாதம், வத்தல் வச்சு இன்றைக்கி சூப்பராக சாப்பிட்டுட்டோம். நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.